ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பேக்கரியில் கிடைக்கிற புட்டிங் கேக் தான் வீட்டில் எவ்வளோ ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சியில் ப்ரெட்டு ஒரு 12 ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதை நம்ம பல்ஸ் மோடில் வச்சு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காண்டாம், கொஞ்சம் குறப்பாக ஒரு 5 செகண்ட் அரைச்சாலே போதும். இந்த அளவுக்கு வர மாதிரி. ப்ரெட்டோட வெயிட் வந்து 190 கிராம் எடுக்கணும். ப்ரெட்டை அரைச்சிட்டு அதுக்கு பிறகு 190 கிராம் அதுலேருந்து எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 11 ப்ரெட் ஆச்சு. இப்போ இன்னொரு பவுலில், ஈரமில்லாத பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை 4 முட்டை எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டையை எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையாக இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை வெளியே தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பீட்டரை ஆன் பண்ணி 1 ஸ்பீடில் நல்லா நுர பொங்குற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் பீட் பண்ணுங்கள், போதும். முட்டை நல்லா நுர பொங்கி வந்திருக்கு. இப்போ பீட்டரை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 125 கிராம் சுகர், நார்மல் சுகர் தான் எடுத்திருக்கு. அதை 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு பேட்ச் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் சுகரை ஆட் பண்ணுங்கள். அது சுகருக்கு கரைஞ்சிட்டான்னு எப்படி பார்க்குறோன்னா, நம்ம பீட்டரை ஆன் பண்ணும்போது ஒரு மாதிரி கிருன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், அந்த சுகர் கரையலைன்னா. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ 3வது பேட்ச் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீம் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணுங்கள். முட்டையும் சீனியும் நல்லா கரைஞ்சிட்டு இப்படி இந்த அளவுக்கு க்ரீம் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்டரை ஆஃப் பண்ணிக்கலாம். கரைஞ்சிருக்கான்னு கையை வச்சு லைட்டாக செக் பண்ணிக்கோங்க, சுகர் கரைஞ்சிருக்கான்னு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மில்க் எசன்ஸை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும், பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி. இப்போ லைட்டாக ஒரு ஸ்பீடில் சும்மா லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட் எடுத்து வச்சவங்களோ 190 கிராம் அந்த ப்ரெட் கூட ஒரு ப்ரெட்டுக்கு மேலே ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா. ஏன்னா மைதா சேர்த்தா தான் அந்த ப்ரெட் கூட அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் கம்பைன் ஆகும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவு, பேக்கிங் பவுடர், சோடா எல்லாம் அந்த ப்ரெட் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதை நம்ம எக்கும் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அவ்வளோத்தையும் தட்டிடுறாங்க, எக்கில் உள்ள ஹோம் எல்லாம் அடங்கிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெதுவாக கிண்டுங்க. பொறுமையாக, ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம், மெதுவாக பொறுமையாக கிண்டுங்க. அப்போ தான் அந்த ஹோம் வந்து அடங்காமல் இருக்கும், கேக்கும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் 110 ml ஆயில் எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவுமே நெய்யாகவும் எடுத்துக்கலாம். ஆயில் 110 ml, 1 டேபிள் ஸ்பூன் நெய், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேட்டர் கூட ஊற்றிக்கலாம். ஃபுல்லுமே ஆயிலாக சேர்க்குறதா இருந்தால் 120 ml ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை மெதுவாக கிண்டலாம். ஆயில் விட்டதுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, பொறுமையாக மெதுவாக கிண்டுங்க.
இல்லைனா கேக்கு வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். இப்படி பொறுமையாக கிண்டுங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி இப்போ இதை ஒரு டின்னுக்கு மாற்றிடலாம். நான் இதுக்காக 8 இன்ச்சு டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதில் இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். ஓவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஓவனை ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் அந்த பேட்டர் ரெடி ஆகும்போது கரெக்டாக இருக்கும். விட்டதுக்கப்புறம் இதை லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு நட்ஸு, முந்திரி ஏதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். பேக்கரியிலலாம் நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம்ல, அவங்க வந்து அந்த டால்டா சேர்ப்பாங்க. அது ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஆயில் நெய்லாம் சேர்க்குறதுனால இது அதை விட டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை ஓவனில் 180 டிகிரியில் ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் பேக் பண்ணோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த கலர் வர்றது வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சூடாக இருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை டிமோட் பண்ணலாம். நல்லா ஆறட்டு. இது நல்லா ஆறிட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பீஸ் வேணுமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.